ஏன் கந்தனை நாம் போற்ற வேண்டும்? அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டால், கந்தனுடைய ஒவ்வொரு முகமும் ஏதோ ஒரு செயலை வினையை புரிவதற்காக உருவானது. வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, சூரனை வதம் செய்த முகம் ஒன்று, வேலை உமாதேவியினுடைய திருக்கரங்களிலிருந்து பெற்ற முகம் ஒன்று, குமர குருபரருக்கு ஆட்சி கொடுத்த அருள் கொடுத்த முகம் ஒன்று. இப்படி ஒவ்வொருவருக்கும் அருள் கொடுத்த முகம் ஒன்று என்று சொன்னாலும் கூட இந்த 6 முகங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த சூரனையே வதம் செய்வதற்காக மிகவும் உக்கிரமான நிலையிலே முருகனுடைய முகம் காட்சியளித்தாலும் கூட அந்த 6 முகத்தையும் நாம் பார்க்கிற போது 6 முகத்திலும் கருணை என்கிற ஒன்று இருக்கும். எவ்வளவு கொடுமையான ஒரு அவதார முகத்தை கந்தன் எடுத்திருந்தாலும் கூட அதிலும் ஏதோ ஒரு பக்கத்திலே கருணை என்கிற முகம் தெரிந்து கொண்டு தான் இருக்கும். அதனால்தான் அந்த கருணை கடலை மும்மூர்த்திகளுடைய வடிவாக நாம் பார்க்கிறோம். பெரியவர்கள் எல்லோரும் சுருக்கமாக சொல்கிற போது சொல்வார்கள், சிவபெருமான் ஒருவரை நாம் வணங்குவது பஞ்சபூதங்களை வணங்கிய பலனை கொடுக்கும் என்று. நமசிவாய என்கிற ஒரே ஒரு நாமத்தை சொல்லி சிவபெருமானை நாம் வணங்குகிற போது அந்த ஒவ்வொரு எழுத்தும் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. நா என்னும் எழுத்து நிலத்தை குறிக்கிறது, மா என்னும் எழுத்து நீரை குறிக்கிறது, சி என்னும் எழுத்து நெருப்பை குறிக்கிறது, வா என்னும் எழுத்து காற்றை குறிக்கிறது, யா என்னும் எழுத்து ஆகாசத்தை குறிக்கிறது. ஆக நமசிவாய நமசிவாய என்று நாம் சொல்கிற போதெல்லாம் எப்படி சிவபெருமானையும் சேர்த்து பஞ்சபூதங்களை வணங்குகிறோமோ அதே போலத்தான் முருகா முருகா என்று நாம் அழைக்கிற போது முருகனை மட்டும் வணங்கவில்லை, முருகனுடைய அருள் மட்டும் கிடைக்கவில்லை, முருகனோடு சேர்த்து மும்மூர்த்திகளையும் வணங்குகிறோம். ஏனென்றால் மூ என்கிற எழுத்து முகுந்தனை குறிக்கிறது. முகுந்தன் யார்? திருமால். ரூ என்னும் எழுத்து ருத்ரனை குறிக்கிறது, சிவபெருமானை குறிக்கிறது. கா என்று அழைக்கிறோம், அது கமலத்தை குறிக்கிறது, கமலத்திலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவனை குறிக்கிறது. ஆக முருகா முருகா என்று நாம் அழைக்கிற போதெல்லாம் அது முருகனை மட்டும் வணங்கியதாக அர்த்தம் அல்ல, முருகனுடைய அருளை மட்டும் கொடுப்பதற்காக உருவான நாமம் அல்ல, அது மும்மூர்த்திகளையும் சேர்த்து கொடுக்கிறது.